ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ ஸோ நம்ம கம்யூனிட்டியோட பர்பஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிசஸ் சரியா. ஸோ வந்து நம்ம அந்த நாலேஜ் எடுத்துக்க போகிறோம், ஏன் தெரிஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுட்டு வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கலாக அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராட்டிடியூட் லிஸ்ட். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நமக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து 10 அந்த நன்றி உணர்வுகள் அப்படிங்கறத வந்து தினம் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாஜால ஆரோக்கியம் சரியா. ஸோ நமக்கு ஆரோக்கியம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆரோக்கியம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா. ஸோ அப்போ வந்து அந்த உணவு தான் வந்து இன்னைக்கு நம்ம அந்த 10 லிஸ்ட்ல கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த 10 லிஸ்ட்ல உணவு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு நமக்கு நாமளே தயார் பண்ண முடியாது. ஸோ இதை நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விவசாயிகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வந்து எடுத்துட்டு வர போறோம். ஸோ விவசாயிகள் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து விவசாயிகள். ஸோ அந்த விவசாயிகள் வந்து அவங்களை நம்ம எப்படி ஸோ நான் விவசாயிகளுக்காக வந்து அந்த நன்றி உணர்வு வந்து நமக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கிடைக்கிற ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடை இல்லாம வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபுட்டே நமக்கு சரியா கிடைக்கல, சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கல, இதாகுது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து அங்கே பிளாக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு விவசாயிகளுக்கு வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து இப்போ நான் விவசாயிகள் அதாவது நான் விவசாயிக்காக நன்றி உடையவனாக இருக்கிறேன். என் ஆரோக்கியத்திற்கு என்னோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உதவுவதற்காக நன்றி 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 சரியா. ஸோ இப்படி வந்து நான் அந்த லிஸ்ட்ல அடுத்த 9 வந்து உங்களுக்கு வரிசையா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரியா. அல்லது அந்த இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கூட உட்காந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயம் வந்து தானா நடக்காது சரியா. அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 விஷயம் இருந்தது அப்படின்னா தான் அந்த விவசாயம் நடக்கும். விவசாயம் மட்டும் இல்ல, நாமளும் உயிரோடவே இருக்க முடியும். ஸோ அதனால வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்லணும். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் சரியா. அந்த நீர் இல்லாம எந்த ஒரு விஷயம் விவசாயம் பண்ண முடியாது, நாமளும் இல்லை சரியா. அந்த தண்ணி நீருக்கு வந்து நம்ம அந்த நன்றி சொல்ல போறோம். அடுத்தது வந்து அந்த நிலம் சரியா. அந்த நிலத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அந்த விட்டமின் மினரல் நமக்கு தேவையான சத்துக்கள் அவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் தான் விளைவிச்சு நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால அந்த நிலம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம அந்த நன்றி உணர்வு கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று. ஸோ காற்று இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம இல்லை, எந்த உயிரும் இல்லை சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம நன்றி அப்படிங்கிறத வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு சரியா. அந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த நெருப்பு அப்படிங்கிறதுக்கு அடுத்தது வந்து நம்ம லிஸ்ட்ல இந்த நெருப்பையும் வந்து அதுக்காக நம்ம நன்றி உணர்வு வச்சுட்டு போறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் வாயு சரியா. ஸோ அந்த வாயு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதெல்லாம் இருக்கு, பின்னாடி பார்க்க போறோம் ஒன்னொன்னா. ஸோ அந்த வாயுக்கள் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிர் வாழ முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் மட்டும் இல்லை, பல வாயுக்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அந்த சத்துக்களை தயார் பண்றதுக்கும் சரி, அந்த காய்கறிகள் பழங்கள் ஒவ்வொன்று உற்பத்தி பண்றதுக்கும் இதெல்லாமே தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வாயு அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல போறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவசாயிகள் அங்கே தயார் பண்றதை வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க போறது இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருக்க நம்ம கடைக்காரர் அங்கே வாங்குறோம் அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு வந்து நம்ம அந்த நன்றி லிஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து அவங்க ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது சரியா. அங்கே வந்து நிறைய பேர் அது ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ அப்படி அங்கே சப்போர்ட் பண்ண வரக்கூடிய அந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி உணர்வு சொல்ல போறோம். அவங்கள வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சிறப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ வந்து நம்ம ஒய்ஃப் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சரியா. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் சமைக்கிறது இல்லை, அவங்களோட அன்பு, அவங்களோட லவ் அஃபெக்ஷன் எல்லாத்தையும் போட்டு வந்து நமக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி நமக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களையும் வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த நன்றி உணவு லிஸ்ட்ல வந்து நம்ம அவங்களே வந்து சேர்த்துக்க போறோம் சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராட்டிடியூட் லிஸ்ட் 10 அப்படிங்கிறது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. நாளைக்கு உண்டான விஷயம் வந்து நான் நாளைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரோக்கியத்தை அட்ராக்ட் பண்றதுக்குண்டான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து பணம் சரி. இன்னைக்கு பண தேவை வந்து எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. ஸோ அந்த பணத்தை எப்படி நீங்க மேக்னெட் பேர் அட்ராக்ட் பண்ண போறீங்க
அதுக்குண்டான என்ன வழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நாளைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து தயாராயிருங்க. ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மாறிடுச்சு. சரியா? ஸோ இன்னைக்கு உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. அந்த அந்த அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ரைட். ஸோ வந்து ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதுக்கு உண்டான ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பணம் சேரணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சம்பாதிக்கணும், சேர்த்தணும், அந்த வேலையெல்லாம் பண்ணாதான் பணம் வந்து நமக்கு சேரும், சொத்து சேரும், இதெல்லாம் வந்து சேரும். ஆரோக்கியம் அப்படிதான். ரைட். ஸோ வந்து நம்ம அதை சேர்த்துறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்துறது இல்லைங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது. சரியா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆஃபீஸ் போகாம இருக்க முடியாது, அடுத்த வேலையை வந்து செய்யாம இருக்க முடியாது. சரியா? ஸோ வந்து அதே தலைவலியோட போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். தலைவலிக்குது அப்படின்னு நம்ம உடனே நம்ம கையில கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த டோலோ 650. காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு வலி இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம்? ஒரு மாத்திரை போட்டுட்டு நம்ம உடனே வந்து நம்ம வேலையை வந்து பார்க்க போயிடுறோம். சரி, அந்த மாத்திரை போட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து நம்ம அப்படி ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த வலி இருக்காது, இது இருக்காது, நம்ம படுக்க போய் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் சிக்னலா தலைவலியாவோ காய்ச்சலாவோ நம்ம உடம்பு வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை போட்டு ஓடிடுறோம். ரைட். ஸோ அந்த மாத்திரை போய் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மாத்திரை என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 கெமிக்கல் மெசஞ்சர். சரியா? ஸோ வந்து நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வலி அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதான் உணரும். சரியா? மூளையில. ரைட். ஸோ அந்த அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புரோஸ்டோகிளாடின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வலியை கொடுக்கறதும் வலியை குறைக்கிறதும் மூளையில இருக்கிற இந்த இது இங்கதான் வந்து அது வந்து நடக்குது. சரியா? ஸோ மூளையில எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின்ல இருக்கிற ஒரு ஏரியால இது வந்து நமக்கு நடக்கும். இதுதான் நம்ம பாடியோட டெம்பரேச்சரும் சரி அதை கண்ட்ரோல் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட நம்ம பாடியோட எல்லா கண்ட்ரோலும் அங்கதான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட். ஸோ இந்த டோலோ 650 போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புரோஸ்டோகிளாடின் அப்படிங்கிறத வந்து செயல் இழக்க வச்சிரும் அது. சரியா? அந்த அந்த சிக்னலை வந்து பிரெயினுக்கு வந்து அது கொடுக்காது. சரியா? ஸோ அதாவது உடம்பு வலிக்குது, அந்த பெயின் இருக்கு அப்படிங்கிறத வந்து அது கொடுக்காம போயிடும். அதனால வந்து பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து மறந்துடும். சரியா? கொஞ்ச நேரம் மறத்து போக வச்சிரும். அவ்வளவுதான். சரியா? பட் அது ஏன் தலைவலி வந்துச்சு, ஏன் காய்ச்சல் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை உதாசீனப்படுத்திடுறோம். பிரெயினுக்கு வந்து இந்த தகவலை தெரியப்படுத்தாம தடுத்து நிறுத்திடுறோம். அதனால வந்து நமக்கு அந்த பெயின் தெரியறது இல்லை, நம்ம வேலை பார்க்கறதுக்கு போயிடுறோம். சரியா? பட் அது ஏன் அந்த பெயின் வந்துச்சு அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணம் வந்து உடம்புல ஏதோ ஒரு குறைபாடுகள் ஆனதுனாலதான் அது வந்து வருது. அதை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை, மாத்திரை போட்டு வந்து போயிடுறோம். சரியா? ஸோ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஒரு ரிலீஃப் அப்படின்ட்டு வந்து போயிடுவோம். அது வந்து வளர்ந்து 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 என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை என்ன பண்றோம்னா உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நிறைய பணம் தான் பணம் இருக்கிறவங்களை விட நிறைய ஆரோக்கியம் வச்சுட்டு இருக்கிறவங்க தான் செல்வந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இன்ஃபேக்ட் அது வந்து நிறைய பேருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு தெரியல அப்படின்னா கூட அவங்க வந்து சந்தோஷமா ஆரோக்கியத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் பெரிய பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு ஒண்ணு வந்து பண்ணாங்க. இங்க அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில யாருகிட்ட அந்த ஆய்வு பண்ணாங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட போய் ஆய்வு பண்றாங்க. சரியா? ஸோ அப்படி உலகம் ஃபுல்லா டாக்டர்ஸ் வந்து இது பண்ணி பார்த்தப்போ ஆய்வு பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு எல்லாம் நோய் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தப்போ ஆச்சரியமான ஒரு உண்மை வந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 100 பேரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 99% அல்லது ஆல்மோஸ்ட் 100% எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்து கண்டிப்பா இருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல காமனா அவங்களுக்கு இருந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிபி காமனா இருக்கு, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கு, டயபெட்டிக்கா இருக்காங்க. சரியா? ஸோ ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க,
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரமின்மை அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற காரணத்தினாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க உடம்புல கவனிக்கிறதுக்கு உண்டான நேரங்கள் வந்து இருக்கிறது இல்ல. ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாக்டர்ஸ்க்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், நமக்கு இருக்கிற வேற ஸ்ட்ரெஸ்னால நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு வேகமா வந்து ஓடிட்டு இருக்கோம். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிலையும் சரி, இப்ப நம்ம அதை பத்தியான நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம ஹெல்த்தை அந்த இதை வந்து அட்ராக்ட் பண்ண போறோம், ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம்படுத்த போறோம், நம்ம நம்ம லைஃப் ஸ்பேனை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், ஆரோக்கியத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதுல வந்து பார்க்க போறோம், அந்த நாலேஜ் எடுத்துக்க போறோம். அப்புறம் இன்ஃபேக்ட் நம்ம வயசையும் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கூட பண்ண முடியும், அதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வில் வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. சரியா. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம எல்லாருமே அடைய போறோம். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்பி இப்ப நமக்கு இப்ப உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், காய்ச்சல். உங்களுக்கு காய்ச்சல், இன்னைக்கு வந்து நீங்க ஆபீஸ் வந்து போகல. சரியா. ஸோ நீங்க பிசினஸா இருந்தாலும் ஆபீஸா இருந்தாலும் அல்லது நீங்க எந்த பணம் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் போகல அப்படின்னா அன்னைக்கு உண்டான அந்த வருமானம் இருக்காது. சரியா. அல்லது வந்து நீங்க அங்க இருக்கிற வருமானம் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம், அது குறைஞ்சிரும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆரோக்கியம் திருப்பியும் மீட்டு எடுக்கிறத விட நமக்கு முக்கியமான வேலை வந்து எதுவுமே இருக்கவே இருக்காது. சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு நாள் பாதிக்கப்பட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா வேகமா திருப்பி அதை மீட் எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட இன்டென்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். ரைட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நம்ம அந்த அந்த அது மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம், எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும் அதை மீட் எடுக்கிறத விட ஒரு முக்கியமான வேலை வந்து நமக்கு இல்லை. சரியா. ஸோ அதை வந்து நம்ம அது பெருசா வர்றதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இருந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மீட் எடுக்கிறதுக்காகவே நீங்க நிறைய வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ரைட். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆரோக்கியத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது அந்த ஆரோக்கியம், உங்க உடம்பை பத்தியான நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கணுங்க. சரியா. நம்ம உடம்பு மேல நமக்கு நன்றி உணர்வு இருக்கா, சரியா, நம்ம ஆரோக்கியத்து மேல நமக்கு நன்றி உணர்வு இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவங்க உடம்பு மேல யாருக்கு, ஆரோக்கியத்து மேல யாருக்கு வந்து அதிக நன்றி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் அந்த ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமா வந்து இருந்துட்டு இருக்கு. யாருக்கு அவங்க உடம்பு மேல நன்றி உணர்வு இல்லையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இல்லை. ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு இருக்கு. ரைட். ஸோ அது முதல்ல நம்ம இந்த செஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும், யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கோ அவங்களுக்கு அதிகமா எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆரோக்கியம் அப்படிதான், நம்ம ஹெல்த்தும் அப்படிதான். ஸோ நம்ம ஹெல்த் மேல இருக்கிற நம்மளோட நம்மளோட நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு அதிகமா நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும். சரியா. ஸோ நம்ம ஹெல்த் மேல, நம்ம உடம்பு மேல நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமா கெட்டு போகுது அப்படிங்கிறது அதோட அதோட முக்கியமான விஷயம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் அவங்க உடம்பு வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வெயில்ல போனோம் அப்படின்னாலே எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரைட். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இதை பண்ணுனா போச்சு, எனக்கு அவ்வளவுதான், நான் என்னால எந்திரிக்கவே முடியாது இன்னைக்கு ஃபுல்லா, இதை சாப்பிட்டேன் அப்படின்னா நான் முடிஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய அந்த மைண்ட் செட் வச்சுட்டு இருப்பாங்க. சரியா. அந்த உடம்பை பத்தியான குறை. சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்புக்கு மேல எடுத்து வைக்கவே முடியாது, அப்புறம் கீழே உட்காந்தா என்னால எந்திரிக்கவே முடியாது. சரியா. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மத்தியானம் ஒரு நேரம் தூங்கலை அப்படின்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா நடமாடவே முடியாது. இப்படி வந்து பல வகையான இது உடம்பை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறை வச்சுட்டு இருப்பாங்க, அதை சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஒவ்வொரு குறையும் சொல்லும் போது என்ன பண்றோம், நம்ம ஆரோக்கியத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். சரியா. ஸோ வந்து அதுக்கு ஆனா வந்து ஆரோக்கியம் அதிகமாகணும், மீட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம உடம்பை பத்தியும் நம்ம ஆரோக்கியத்தை பத்தியும் அந்த நன்றி உணர்வு ரொம்ப 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 அதிகமா இருக்கணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அதை எப்படி அந்த ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பண்ற பிராக்டிஸ் மூலமா தான் அதை வந்து
நம்ம மீட்டு எடுக்க முடியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த மாயாஜாலத்தை வந்து அந்த நன்றி உணர்வை முடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியாவே நீங்க வந்து உங்க உங்க ஆரோக்கியம் மேம்படுறதை வந்து உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன வலிகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காணாமையே போயிடும். இந்த பிராக்டிஸ் வந்து நான் பண்ண ஆரம்பிச்ச போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேக் பெயின் L4 L5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம், வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. நான் இது பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வெயிட் எல்லாம் தூக்கவே கூடாது. சரியா? படுக்கிறது வந்து இந்த பொசிஷன்ல தான் வந்து படுக்கணும். அண்ட் அப்புறம் அப்படி பல கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு பல கண்டிஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. தப்பி தவிர வெயிட்டை தூக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதை தூக்கும் போது இப்படிதான் தூக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. காலையில எந்திரிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து எந்திரிக்கவே முடியாது. பெயின் உடம்பு அந்த அந்த இதுல வந்து பெயின் இருந்துட்டே இருக்கும். அதுவும் ஏதாச்சும் வெயிட் தெரியாம தூக்கிட்டோம், ஏதாச்சும் வண்டி ஓட்டும் போது ஏதாச்சும் இதாயிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே வலி வந்து அப்படி இருக்கும். சரியா? ஸோ அப்படியே நெளிஞ்சு எந்திரிச்சு ஐயோ மாம சத்தம் எல்லாம் போட்டு எந்திரிச்சு அப்படிதான் உட்கார வேண்டியதா இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வெயிட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்ல, சர்வசாதாரணமா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். காலையில எந்திரிக்கும் போது அந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லவே இல்லைங்க. ரைட்? ஸோ இந்த 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 செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த டெஸ்டிமோனிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 28 டேஸ் பிராக்டிஸ் நீங்க பண்ணி முடிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில நீங்க எந்திரிக்கும் போது அந்த ஏதோ ஒரு வலியோட தான் எந்திரிப்பீங்க அப்படின்னா அந்த வலி இருக்கவே இருக்காது, கேரண்டி. சரியா? அதுல எந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை. அடுத்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலே சொல்லி இந்த மச்சங்கள். சரியா? அதாவது ரோண்டா பேரன் இந்த புக்ல சொல்ற விஷயங்கள் அது. இந்த மச்சங்கள், சில மச்சங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதாவது நீங்க உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு வந்த புது மச்சங்கள், அப்புறம் சில தழும்புகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடையாளம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலமா மறையிறது வந்து உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளங்கையில, சரியா? உள்ளங்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கம்பி வந்து ஒரு இதுல வந்து குத்திருச்சு. சரியா? ஒரு பைக்ல இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா குத்தி அந்த இடத்துல வந்து ஒரு காயமா இருந்தது. ஸோ அந்த காயம் ரொம்ப நாள் வந்து ஆறாம இருந்து இது இந்த இந்த உள்ளங்கையில இருக்கிறனால அடிக்கடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இதாயிட்டு ஒரு தழும்பு ஆயிடுச்சு. சரியா? ஸோ அந்த இடத்துல அந்த அந்த ரேகையே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த அந்த காயம் இருக்கிற இடத்த சுத்தியும் அப்படியே அப்படி வந்துட்டு அது வந்து அப்படியே அந்த ரேகை வந்து அப்படியே ஆயிடுச்சு அது எனக்கு. சரியா? இப்போ இது இது வந்து நடந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? ஸோ வந்து இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலமா அந்த அந்த தழும்பு வந்து இல்லைங்க. அந்த இடத்துல இருந்து அந்த தழும்பு வந்து போயிருச்சு. சரியா? அந்த தழும்பு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு சின்ன கட்டி மாதிரி அந்த இடத்துல இருந்தது, அது வந்து இல்ல. சரியா? அதுக்கப்புறம் அந்த அதை சுத்தி அந்த அந்த ரேகை மாதிரி படர்ந்திருந்தது, அந்த ரேகையும் வந்து இல்ல, காணோம். சரியா? போயிருச்சு. இது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு இது வந்து இந்த 28 டேஸ்லயே நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஆற்றலும் வலிமையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நாங்க வந்து ஜஸ்ட் வாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் இப்படிலாம் அந்த அந்த L4 L5 இது இருக்கும்போது வாக்கிங் போனேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போவோம், 10 மினிட்ஸ் போவோம். பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் கால் வலிக்குது, இங்க வலிக்குது, எங்க ஒரு பக்கம் நின்று ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி போதும் இன்னைக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவோம். ரைட்? ஸோ இப்படி வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போனோம்னா ஒரே ஸ்ட்ரெச் 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டு தான் திரும்பி வரணும். செஷன் முடிஞ்சோன்னா கிளம்பிடுவோம். போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் 5ல இருந்து 5.5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜாக்கிங் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜாக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பண்ணேன், 5 மினிட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிங் போயிட்டு வர அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து என்னால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ரைட்? ஸோ அது போக இன்னும் என்னென்னலாம் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் பார்வைங்க. சரியா? சோ வந்து இது கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க கண் பார்வையில அந்த வித்தியாசம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? செவித்திறன், காது கேட்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா புலன்களையும் நீங்க மேம்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? சோ இது வந்து சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகும். சரியா? காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமா செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை வந்து நீங்க வேகமா வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வு,
அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து நம்ம அதிகம் பண்ணும்போது, நம்ம உடம்பு பத்தி, நம்ம ஹெல்த்தை பத்தியான நன்றி உணர்வு அதிகமா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிருமி நாசினிங்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க அதிகமா கொடுக்க கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்க குணமாகறத வந்து நீங்க உங்களால பார்க்க முடியும். ரைட்? ஸோ இது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒன்று, லைஃப் அப்படிங்கிறது வேற. அதே எவ்வளவு வருஷம் வாழ்றோம் அப்படிங்கிறது வந்து வேற. லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்த அந்த வயசுல எவ்வளவு நாள் வரைக்கும் அடுத்தவங்க துணை இல்லாம நாம ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து லைஃப் ஸ்பேன். சரியா? ஸோ வந்து நம்ம நம்ம ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நோயெல்லாம் வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 70-80 வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படிங்கிறது வந்து வேற. ரைட்? ஸோ வந்து இந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியமான வாழ்வு நீங்க ஒரு 7 வருஷம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்பேனை வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் அதிகம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது ரைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது போக இப்போ நம்ம எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வயசு ஆகிறது வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் வந்து அந்த இளமையா இருக்கணும், இளமையா இந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பண்றோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுனா கண்டிப்பா அதையும் நாம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சரியா? ஸோ வந்து நம்ம அந்த வயசு ஆகிறதையுமே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து இன்னைக்கு உங்க ஒரு ஃபீலிங் இருக்கலாம், உங்களுக்கு வயசு 40 வயசுன்னு வச்சுக்கலாம் அவரேஜ். ஸோ 40 வயசுல இருக்கீங்க, ஆனா வந்து நீங்க 50 வயசு ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் நமக்கு 40 வயசு அப்படின்னா நம்ம ஒரு 20-25 வயசு அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? எல்லாருமே அதை தான் வந்து ஆசைப்படுறோம். அதை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்களை பார்த்து சமீபத்தில் பார்க்குற எல்லாருமே வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா கூட நீங்க ரொம்ப இப்படி ஆயிட்டீங்க அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த இளமையா இருக்கீங்க அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இன்னும் அப்படியே இருக்கீங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை ப்ராக்டிஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. ரைட்? ஸோ அதைத்தான் வந்து இன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இதை வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்து உங்க 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 உடம்புக்காக ஏதாவது எப்பவாச்சும் நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா? சரியா? ஸோ அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நாம வந்து அதை எப்படி நன்றி சொல்லணும், அப்புறம் அந்த நன்றி சொல்றது மூலமா எப்படி வந்து நாம அந்த ஹெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான பயிற்சி. சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு சரியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 ஃபர்ஸ்ட் நம்மளோட கால்கள் சரியா. ஸோ நம்ம கால்கள் நமக்கு எப்படி பயன்படுது சரியா. ஸோ வந்து கால்கள் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க சரி. ஸோ வந்து கால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 நினைச்ச இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துற விஷயம் வந்து அந்த கால் சரியா. ஸோ அந்த கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டு காலில் கட்டு போட்டீங்க, கொஞ்சம் காலை வந்து சரியா ஊன முடியல. அப்போ வந்து நீங்க நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் மூவ் ஆக முடியுமா, நடக்க முடியுமா, இது பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்புறம் அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் அதோட இதே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கால் ஒரு கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளால அதை சரியா பயன்படுத்த முடியாது. ரைட்? ஸோ வந்து இப்ப அந்த கால்கள் இப்ப நம்ம நல்லா இருக்கு சரியா. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்கள் வந்து நமக்கு சரியா இருந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும். ஸோ அந்த கால்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி எல்லாம் பயனுள்ளதா இருந்திருக்கு சரியா. கால்கள் மட்டும் இல்ல, காலோட பாதம், காலில் இருக்கிற விரல்கள் சரியா. ஸோ அந்த விரல்கள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அதோட ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, கீழே வந்து ஒரு 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 ஊசி விழுந்துருச்சு, ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நம்ம கையில இருக்கிற மாதிரி அந்த ஊசி வந்து இப்படி காலையே இது பண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ரைட்? ஸோ வந்து அது மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்மள வந்து ஒவ்வொரு சென்ஸும் நம்ம எங்க போகணும் வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நம்ம நம்ம பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு
அப்புறம் நம்ம அதான் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு, இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடனம், நம்ம டான்ஸ் ஆடணும்னா டான்ஸ் ஆடுறதுக்கு, படியில ஏறுறதுக்கு, சரியா? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் ஓட்டுறதுக்கு, வண்டி டூ வீலர் ஓட்டுறதுக்கு, இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால்கள் வந்து நமக்கு பல வகையில பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த கால்கள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது இல்லையா? நம்ம நினைச்ச இடத்துக்கு போய் பார்க்கவே முடியாது, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி அந்த மாதிரி நமக்கு உதவிட்டு இருக்கிற அந்த காலுக்கு எப்பவாச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப அந்த கால்களுக்காக, அந்த பாதத்துக்காக, அந்த பாதத்துல இருக்கிற அந்த விரல்களுக்காக நம்ம வந்து நன்றி சொல்லணும். இது வந்து எப்படின்னா அந்த உணர்வு பூர்வமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து அந்த இதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்றீங்களோ, அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்மையான அந்த நன்றி உணர்வு வந்து கொடுக்க போறோம். ஸோ அந்த கால்கள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கும் போது ஆரோக்கியமா இருக்க போகுது, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு வந்து நான் நேத்து அதாவது அதாவது எப்படி சொல்றது, மொபைல்ல வந்து சில இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நோட்ஸ் ஒன்று வந்தது. நான் நிறைய வந்து அந்த இது பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அந்த ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன், அல்லது வந்து அந்த இதுல போட்டு வச்சிருப்பேன், ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன். அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடா வந்துட்டே இருக்கும், ரைட்? ஸோ அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஹெல்த் இது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க உங்க போன் அண்ட் வந்து போன் ஹெல்த் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மசில் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்க கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் பின்னாடி, சரியா, உங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு அல்லது 70 வயசு அப்படிங்கிறப்ப யாரோட துணையும் இல்லாம நீங்க உங்க வேலையை வந்து பார்த்துக்க முடியும், யாரையும் எதிர்பார்க்காம நீங்க வாழ முடியும். அப்ப அந்த மசில் கெயின் பண்றதும் அந்த போன் ஹெல்த்தை வந்து நீங்க அதிகம் பண்றதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம கால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணிட்டு உணர்வு பூர்வமா என்னுடைய கால்களுக்கும் பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும், ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம கைகள், சரியா? நம்ம கையில வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து புழங்கிட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த கை. ஸோ அந்த கை அதாவது நம்ம நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறுப்பு, முக்கியமான ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். அந்த கை இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும், சரியா? ஸோ வந்து யோசனை பண்ணி பாருங்க, சரியா? ஸோ இந்த கையை வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு இல்லாம வந்து பல பல வேலைகளுக்காக பயன்படுத்திட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம எழுதுறதுக்காக, சாப்பிட்றதுக்காக, அதை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த மொபைல் போனை நோண்டுறதுக்காக, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் இது பண்ணிட்டு இருக்கோம், அல்லது வந்து அந்த வேலை நிமித்தமா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பொருட்கள் எடுக்கிறது, வைக்கிறது, சரியா? இப்படி தேவையான எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைகள் வந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு, கைகள் இருக்கிற விரல்கள் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு, சரியா? ஸோ இதுக்கு என்னைக்காச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி சொன்னதே இல்லை, சரியா? ஸோ அவங்க அந்த கைகளுக்கும் விரல்களுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லணும். என்னுடைய கைகளுக்கும் விரல்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்ந்து வந்து சொல்லணும். அதை விட ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா அது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் நான் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கொஞ்சம் குறும்பு தான், அங்கங்க விளையாடிட்டு இருப்பேன். அப்புறம் கம்பெனில ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு சோப் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. அங்க வந்து அந்த டெலிவரிக்கெல்லாம் அப்போ ஆட்டோ வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ நான் கம்முன்னு இருக்காம என்ன பண்ணேன்னா அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆட்டோவை லோடோட இருந்தது, அந்த ஆட்டோவை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன், சரியா? ஸோ எப்படியோ அப்புறம் போய் கொண்டாந்து நிறுத்தியாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு ஹேர் லைன் ஃப்ராக்சர் ஆயிருந்தது, கை வலிச்சிட்டு இருந்து யார்ட்டையும் சொல்லல. அப்புறம் அந்த பிடி பீரியட்ல போயிட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு பால் எடுத்துட்டு அதை வந்து வீசணும், இப்படி வேகமா அந்த ரைட் ஹேண்ட்ல வீசுறேன், அந்த ஃப்ராக்சர் பெருசாகி டக்குன்னு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, சரியா? ரைட் ஹேண்ட்ல. வந்து யாருக்கும் என்ன புரியல, எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அப்புறம் போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்சர். அப்புறம் கட்டு போட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரைட் ஹேண்ட் சாப்பிட வந்து நம்ம யூஸ் பண்ற ஹேண்ட், அந்த ரைட் ஹேண்ட் வந்து நமக்கு ஒரு 2 மாசம் அது கட்டு போட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும், அதை பயன்படுத்த முடியல அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருப்போம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கைகள் இப்ப நம்ம சரியா பயன்படுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கைகளுக்கு வந்து நம்ம நன்றி அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லணும். ஸோ கைகளுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுவை உணர்வு,
சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யாருக்கு அடிமை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சுவை உணர்வுக்கு வந்து அடிமை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த 5 உணர்ச்சிகள் வந்து நமக்கு இருக்கு. சரியா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. சோ அந்த அஞ்சு அஞ்சு அதுக்கும் வந்து நம்ம அந்த பஞ்சபூதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து ஆம், ஆம், நன்றி சொல்லி ஆகணும். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுவை உணர்ச்சி. சரியா? சோ அந்த சுவை உணர்ச்சி மட்டும் இல்ல அப்படின்னா வாழ்ந்த என்ன பயன் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவை உணர்ச்சிக்கு நம்ம எப்பவாச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? சரியா? சோ அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்மெல் நுகர்ற உணர்ச்சி. சரியா? சோ அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது மட்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம அந்த நம்ம அந்த பூக்கள்ல இருந்து வர அந்த உதாரணத்துக்கு ஜாஸ்மின் மல்லிகை பூ இருக்குன்னா அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ், முடியாது. அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு உடனே வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம உணர்வுகளை தூண்டி விடுது இல்லையா? ஸோ வந்து பிரியாணி வாசம் வருது அப்படின்னால நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தயாராகிருவோம். ரைட்? ஸோ அது வந்து நமக்கு அதை பத்தியான இருக்கு. அதே மாதிரி நமக்கு பிடிச்சமான இது ஒரு விஷயம் அதை சமைச்சிட்டு இருக்காங்க, ஸ்மெல் எங்கேயாச்சும் இருந்து வருது அப்படின்னு உடனே நம்ம கவனம் வந்து அங்கே போக போக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அது மாதிரி அந்த அந்த வாசனை நுகர்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இந்த மழை பெய்யும் போது அந்த மண் வாசனை வரும், எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? சரியா? மழை பெய்யுது அப்படின்னு நம்ம அதை உணர முடியும். அப்புறம் அந்த மண் வாசனை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அப்படி மழை பெய்யுது அப்படின்ட்டு அப்படியே டீப்பா ஒரு மூச்சு இழுத்து விடுவோம் இல்லையா? மண் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இதெல்லாம் வந்து நமக்கு அந்த 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 நுகர்ச்சி அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம எப்பாச்சும் நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொன்னதே இல்லை. அதுக்கும் வந்து நம்ம என்ன சொல்லணும்? நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அந்த அந்த உணர்வுக்காக. அடுத்தது வந்து தொடு உணர்வு. சரியா? ஸோ அந்த தொடு உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சூடா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, குளிர் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்டா இருக்கு, இது ஹார்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எதுவும் உணரவே முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கரடு முரடான இருக்கு, கரடு முரடான பாதை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதையும் பிரிச்சு பார்க்க முடியாது. சரியா? ஸோ அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியா நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. சரியா? ஸோ இது அப்புறம் அன்பை பெற முடியாது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைய எடுத்து நம்ம கொஞ்சுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பை வந்து நம்ம அப்படி இது பண்றோம். அதெல்லாம் வந்து நம்ம அந்த தொடு உணர்வு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தொடு உணர்வுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பொக்கிஷமான அந்த தொடு உணர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நன்றி சொல்லணும். ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் ஃபீல் பண்ண வச்சு நமக்கு இந்த உணர்வுகள்லாம் இருந்தா கூட அதை வந்து ரியலைஸ் பண்ணி நமக்கு அதுக்குண்டான செயல்பாடுகளை பண்ண வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளை. சரியா? ஸோ மூளை மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செவி உணர்வு. சரியா? அந்த செவி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம இப்ப இப்ப இன்னைக்கு காலையில உட்காந்து இந்த விஷயம் எல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த செவி உணர்வு அந்த ஒலி அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல தெரியாமையே போயிருந்திருக்கும். ரைட்? ஸோ அப்போ அந்த காதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சொல்லல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காதுகளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஸோ அதை விட முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களோட லவ் நியர் அண்ட் டியர். சரியா? ஸோ அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம கண்களால பார்த்து அதை வந்து உணர்றோம். சரியா? ஸோ அப்படி நம்ம பார்க்குற அந்த கண்கள். சரியா? அந்த கண்களுக்கு எப்போவாச்சும் நம்ம நன்றி சொல்லியிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நன்றி சொன்னதே இல்லை. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜூம் காலில் உட்காந்துட்டு இப்போ நம்ம பேசுறது நிறைய விஷயங்களை வந்து இங்க உட்காந்துட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்கள் வந்து நமக்கு இதாயிட்டு இருக்கு. அப்படி கண்கள் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் இப்ப நம்ம டிவி இது பார்க்கறதுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜூம் காலுக்கு அப்புறம் நம்ம இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு படைப்பு. சரியா? அந்த கண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நாம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது கண்கள் வந்து அடுத்தது லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த கண்களை நினைச்சு நீங்க நன்றி சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளை. அந்த மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து
நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்துக்காக 24 மணி நேரம் சரியா வேலை செஞ்சு கோடிக்கணக்கான உயிரணுக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கு சரியா. நம்ம உடம்பை வந்து பாத்தீங்கன்னா செல்களால் ஆனது சரியா. ஸோ அப்படி அந்த செல்களால் ஆன அந்த 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 உடம்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான செல்கள் சரியா, பல வகையான செல்கள் இருக்கு. ஸோ அந்த செல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேலையை கச்சிதமா நம்ம செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு உடல் உறுப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நிறைய சுத்திகரிப்பு வேலை நடந்துட்டு இருக்கு சரியா. ஸோ அது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் எனர்ஜி வந்து நமக்கு இதாயிட்டு இருக்கு. அது போக அந்த செல்கள் வந்து தினம் தினம் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கு. வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இன்ஃபேக்ட் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, சிறப்பா வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த செல்கள் தினம் அழிஞ்சிட்டு இருக்கு, தினம் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு சரியா, தினமும் புதுப்பிச்சுட்டு இருக்கு சரியா. இப்படி அற்புதமான அந்த உயிரணுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த உயிரணுக்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படி அந்த 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 செல்களால் ஆனது. அந்த செல்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது, அந்த செல்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் சொல்லியிருக்குமா அப்படின்னா இல்லை, அந்த செல்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க. ரைட். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அற்புதமான ஒரு இதயம் சரியா. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்த்துற நபர் வந்து அவர் தான். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளையும் இன்ஃபேக்ட் அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. அவர் கட்டுப்படுத்தினார் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சென்ஸ் அத்தனை விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் சரியா. அவர் ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, பாடை கட்டி கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க ரைட். ஸோ வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வச்சிருக்க மாட்டாங்க ரைட். ஸோ 2 நாள் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க ரைட். ஸோ அப்பேற்பட்ட அந்த இதயம் சரியா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபங்க்ஷனாக பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்த இதயத்துக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி சொல்லவே இல்லை. ஸோ அந்த இதயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மேஜிக் வேர்டு வந்து ஒன்று சொல்றாங்க. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து எழுதி, அல்லது வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கு இப்போ அதுல போட்டுட்டு ஒரு சின்ன இதுல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் சரியா. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது சரியா. அது வந்து நோட் பண்ணிக்கங்க. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அட்டை சரியா. ஸோ வந்து பேப்பரோட கொஞ்சம் திக்கா இருக்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை எழுதி ஒரு 4-5 காப்பி வந்து அதை எடுத்துட்டு அதை வந்து எங்கன்னா நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து அதை வந்து ஒட்டி வைக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஒட்டி ஒட்டி வச்சிருக்கோன்னு பாத்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நேரா பாத்ரூம் போறேன்னா இங்க பாத்ரூம்ல ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரர்ல வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அங்க ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரர்ல வந்து அதை வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க பக்கத்துல இதுல வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் ரைட். ஸோ அதே போக வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் சரி, பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாங்க அதை வந்து ஒட்டி வச்சு அந்த ஸ்லோகன் வந்து அதை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஆஃபீஸ் போனேன்னா டேபிள்ல சின்ன ஒரு இது இருக்கு, அதுக்கு முன்னாடி அதை வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ரைட். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹெல்த் பத்தியான ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படின்னு வந்து நீங்க படிச்சுட்டு ஒரு நிமிஷம் வந்து நம்ம உடம்பை பத்தி வந்து திங்க் பண்ணிட்டு அதுக்கு நன்றி 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 அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆரோக்கியம் என்னும் பரிசு ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து அதை நீங்க ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு உண்டான விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 minute. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு நம்ம உலக பொதுமறை சரியா. ஸோ நம்ம திருவள்ளுவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் வந்து எல்லாமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம் ரைட். ஸோ அவரு வந்து நம்ம நம்ம குரல்ல வந்து நம்ம ஹெல்த்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகுந்தும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 சரியா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பசி எடுக்குது, நம்ம அதுக்காக உணவு வந்து சாப்பிட்டு இருக்கோம் ரைட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த பசிக்கு நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதும்
குறைவா சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வும் உறக்கமும் கொடுக்காம இருக்கிறது. இந்த விஷயம் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ நூல்கள்ல சொல்ற விஷயங்கள், அதாவது வாதம், பித்தம், கபம், சரியா? இந்த மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல மாற்றம் அடைஞ்சிரும். சரியா? 1 minute friends. சாரி, திடீர்னு பேட்டரி லோ அப்படின்னு சிக்னல் வந்துச்சு. ஆக்சுவலா இதுல சார்ஜர்ல போட்டிருந்தேன், அங்க ஏதோ இடையில ஒரு அதாச்சு, சாரி. ஓகே. ஸோ வந்து சித்த மருத்துவ நூல்களை வந்து வாதம், பித்தம், கபம் இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா அந்த நோய்கள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து நம்ம அப்படின்னு நம்ம உணவுகள் வந்து இப்படி நம்ம தேவையான உணவுகள் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணிட்டோம், அந்த வாதம், பித்தம், கபம் அந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. சரியா? அப்ப அந்த உணவு நம்ம கட்டுப்பாடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய்கள் வந்து வராம தடுத்துட முடியும், திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரல் மூலமாக என்ன சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் தான் எடுத்துக்க போறோம். அதுக்கு வந்து உண்டான ரிவர்ஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம உணவு, நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஆற்றல்கள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ அப்படி இந்த உணவுகள் எடுத்துக்கிறது மூலமா நம்ம ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுக்க போறோம். சரியா? ஸோ மீட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன விதமான ஹெல்த் சேலஞ்ச் இருந்தா கூட அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி மீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து உண்மை. அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்குண்டான நாலேஜ், அதுக்குண்டான அந்த புத்தகங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சுக்க போறோம். அதை வந்து பிராக்டிக்கலா உங்களை செய்ய வச்சு அதை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியோட முழு பர்பஸ் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 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 எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது செஷன் ஆரம்பிக்கும் பார்த்தோம் நம்ம எண்ணங்கள் எப்படி வந்து பாதிக்குது, உடம்பு பாதிக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அது சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடுக்குல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உடலியல், பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நமக்கு பாதிக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் வந்து இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகும் பாடி. சரியா? ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் உங்களை வந்து டக்குன்னு துரத்த ஆரம்பிக்குது. ரைட்? ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு துரத்த வருது அப்படின்னால நீங்க என்ன உடனே ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும், ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அப்படி ஓட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உடலியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்படி அப்படி ஓடணும்னு தோணுது வந்து உடலியல் மாற்றம். அடுத்தது வந்து அந்த ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் உடனே அதிகமாகும். அந்த ஓடுறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உடலியல் விளைவுகள். அந்த ரியாக்ஷன் வந்து உடனே நடக்கும். அந்த ஓடுறதுக்கு உண்டான எல்லா சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அப்புறம் வேதியியல் மாற்றம். சரியா? உடல்ல வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். சரியா? ஒரு பயம் வருது அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை இது வரும். அப்புறம் அந்த மனநிலையில வந்து அந்த மாற்றங்கள் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து நடந்துரும். அந்த நாய் கடிக்க வருது, துரத்துது அப்படின்னா ஓடி போய் இந்த நாயை விட வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஃபா போய் இது பண்றதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வேகமா வந்து நடந்துரும். எப்படி வந்து இது நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் பிசிக்கல், கெமிக்கல், சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற இதே வந்து நமக்கு நடக்கும். சரியா? ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பய உணர்வு அவ்வளவு வேகமா அந்த மனநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல பார்த்துருந்தோம். நம்ம அட்ரினல் கிளான்ஸ் அப்படின்னு இருக்கு, அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த ரியாக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதுதான் நம்ம உடம்புல பாடியில வந்து நமக்கு வந்து பண்ண ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து அந்த அந்த நாய் துரத்துது அப்படிங்கிறப்ப அந்த 3 விஷயங்கள் வந்து நமக்கு 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷனா வந்து நடக்கும். ஸோ அந்த அட்ரினல் கிளாண்ட்ல தான் வந்து அது நடக்கும். சரியா? ஸோ அதனால தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு கூட நம்ம முதல்ல வந்து பார்த்துருந்தோம். நமக்கு அந்த ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும்னா அது நம்ம உடம்புக்கு உண்டான அந்த கெமிக்கலை அதிகமா வந்து உடனே சுரக்க ஆரம்பிக்கும். சரியா?
ஸோ என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷரை உடனே அதிகமாக்கும். அப்புறம் நீங்க ஓடணும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த எனர்ஜி வந்து உடனே அதிகமா உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அப்புறம் அந்த நாயை விட வேகமா ஓடணும், தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த வேதியியல் மாற்றத்தை வந்து கொடுக்கும். நீங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. ரைட்? ஸோ வந்து இது வந்து நமக்கு அந்த மாற்றங்கள் நம்ம மனசுல வர்ற அந்த 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 நினைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு ரியாக்ஷன் வந்து பண்ணி அதுக்குண்டான வேலையை வந்து செஞ்சிடும். ரைட்? ஸோ அதனாலதான் வந்து சொல்றாங்க அந்த எனக்கு வந்து எப்பவுமே அந்த 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 நெகட்டிவான விஷயங்களை வந்து திங்க் பண்ண வேண்டாம். உடம்பு வந்து உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அது தப்பு ரைட் அப்படிங்கிறதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பார்க்காது. அது உடனே அதுக்குண்டான ரியாக்ஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அந்த நாய் பின்னாடி ஒரு அப்படின்னு சவுண்ட் வந்துச்சுனாலே டக்குன்னு திரும்பி பார்த்து நம்ம தள்ளி நின்றுப்போம். நம்ம ஒரு 2 அடி தள்ளி நின்றுப்போம். அது என்ன அப்படிங்கிறத இப்படி டக்குன்னு இப்படி பார்த்துருப்போம். அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ள போற ஒரு விஷயத்துக்கு உண்டான ரியாக்ஷன் நம்ம உடம்பு அப்படிதான் நடக்கும். சரியா? நம்ம முதல்ல பார்த்துட்டோம் அதோட ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஒரு செகண்டுக்கு 100 மீட்டர் புல்லட் வந்து நம்ம துப்பாக்கில இருந்து போகுது ஒரு டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு வந்து அதை எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 100 மீட்டர் ஒரு செகண்ட் கூட இல்லை. ஒரு செகண்ட்ல 100 மடங்கு. சரியா? ஸோ ஸ்பீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு செகண்டுக்கு 100 மைல்/ஹவர் செகண்ட் வந்து அது போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். அதை விட வேகமா வந்து வந்து நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ரைட்? ஸோ அதனால வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம அந்த ஆரோக்கியத்தை பத்தியான எண்ணங்கள் சரி, நம்ம உடலை பத்தியான எண்ணங்களும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா ஒன்று திங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும். நமக்கு தலைவலிக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த தலைவலிக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த 3 விஷயங்கள் வந்து நமக்கு என்ன ஆகும்னா உடனே சுரக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல அந்த பேலன்ஸ், அதாவது நம்மளோட ஒவ்வொரு ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் அதை சரியா வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடம்பு வந்து நமக்கு எதையும் லூஸ் பண்றதுக்கு விரும்பாது. ரத்தம் வெளியேறதோ அல்லது வந்து நம்ம களைச்சு போய் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அது வந்து ஹோமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த ஹோமோஸ்டாசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரத்தம் வெளியாயிருது அப்படின்னா அதை சரி பண்ற வேலையை உடனே செய்ய ஆரம்பிக்கும். அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை உடனே சரி பண்ற வேலையை வந்து உடனே செய்ய ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயம் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காயத்தை வந்து உடனே வெள்ளை அணுக்கள் வந்து அந்த வேகமா இங்க வந்து போகும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அங்க வந்து போகும். ஸோ ஒரு ஆழமான காயம் இருக்குன்னா அந்த ரத்தம் வராம முதல்ல வந்து தடுக்கும். சரியா? அந்த ரத்தம் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தது அது ஒரு கோட்டிங் மாதிரி மேல ஃபார்ம் ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்ல சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆயிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த காயத்தை வந்து க்ளோஸ் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலை எல்லாமே இது தொடர்ந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மூலமா நடக்கிற விஷயங்கள். ரைட்? ஸோ வந்து அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்? ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நாம வந்து தொந்தரவு பண்ணாம இல்லை அப்படின்னா அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் சில இருக்கு. அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இருக்கு, நான் வாலண்டரி ஆக்ஷன் இருக்கு. நான் வாலண்டரி ஆக்ஷன் அதே நடந்துட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காயமாகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த 3 ஆக்ஷன்னால நடந்துட்டே இருக்கும். ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது முடியல, தலைவலிக்குது, அல்லது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு என்ன பண்ணிருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோயா வந்து நம்ம மாத்திட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் அப்புறம் இது சம்பந்தமான விஷயங்கள் இந்த நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற டைம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது இன்னும் ஆக்சுவலா இன்னும் ஒரு 5 பேஜுக்கு இன்னைக்கு உண்டான நோட்ஸ் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நான். பட் வந்து அதை வந்து நமக்கு டைம் கன்ஸ்டைன்ட் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது முழுமையா என்னால அதை சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு. பட் நம்ம அடுத்து இன்னும் அந்த டைம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்துல வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்ம செயல்பாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு பின்னாடி அந்த சயின்ஸ் என்ன, எப்படி நம்ம ஃபங்க்ஷன் வந்து நடக்குது, அதை வந்து நம்ம எப்படி கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆகி வர முடியும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய செஷன் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உண்டான செஷனுக்கு அந்த மணி அட்ராக்ஷன். சரியா? ஸோ பணத்தை காந்த மாதிரி எப்படி ஈர்க்க போறோம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்து தேவைப்படுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாய் நோட்டு ஒன்று வேணும். 100 ரூபா அப்படிங்கிற 100 அல்லது வந்து உங்களுக்கு எந்த டினாமினேஷன் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து 100 ரூபா நோட்டு அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு 100 ரூபா நோட்டு வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க ரெடியா இருக்கணும் நாளைக்கு வரும்போது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயாஜால ஸ்டோன்,
சரியா? ஸோ அந்த மேஜிக் ஸ்டோன் வந்து மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதுக்குண்டான நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டு படுக்க போறீங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா வந்து இதாயிட்டு இருக்க போகுது. காலையில் எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க போறோம். ஸோ வந்து நம்மளோட நாட்கள் அப்படிதான் இருக்க போகுது. சரியா? அதனால வந்து அதுக்குண்டான ஆக்ஷன் அதுக்குண்டான செயல்பாடுகளோட நம்ம வந்து இருக்க போறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு அற்புதமான செஷனோட உங்களை வந்து மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை.